என் பேர் வந்து ராஜேந்திரன். எனக்கு சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டிங்கிற கிராமம். நாங்கள் வந்து 43 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து இந்த கடை தான் வச்சு ஆரம்பித்து வியாபாரம் பண்ணிக்கிறோம். நாங்கள் செய்கிறது எல்லாமே விறகு அடுப்பில் செய்கிறோம் பெரும்பகுதி. அதனால் கொஞ்சம் ஜனங்களுக்கு பிடிக்குது. அதாவது என்னுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் மாறும். மற்ற இதை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வேறு கலப்படங்கிறதானது இருக்காது. பவுடர் ஐட்டங்களோ இந்த அஜினமோட்டாங்கிற ஐட்டங்களோ எதுவுமே இந்த கடையில் கிடையாது. சேர்க்கறது இல்லை. ஆனால் இட்லி கூட இந்த சோடா மாவுங்கிறது சேர்க்க மாட்டோம். அது பியூராகவே இருக்கும். அதனால் ஜனங்களுக்கு வந்து வயிற்று தொந்தரவு வராது. சீக்கிரமாக பசிக்கும். அது கொஞ்சம் அதை லைக் பண்ணி வருவாங்க, தேடி வருவாங்க. எங்கே இருந்தாலும் இந்த கடைக்கு ஒரு நாள் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்துடும். இங்கேருந்து சாப்பிட்டு வெளியூர் போனவங்க கூட இங்கே வந்த உடனே முதல்ல நம்ம தேடி வருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சொல்லுவாங்க. மசாலாலாம் நாங்கள் வாங்கி அதாவது தயார் பண்ண பவுடர் நம்ம வாங்குறது நம்மளே வாங்கி நம்மளே அரைச்சிக்கிறது. நம்ம இந்த மிளகா தனியா ஐட்டம் எல்லாம் நம்மளே வாங்கி நல்ல மிளகாயை பார்த்து வாங்கி அரைச்சி நம்மளே போடுறோம். கமல் வீட்டுக்கு அடிக்கடி வாங்கிட்டு போவாங்க. குஷ்பு நடனத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. தந்தி டிவியில் இருந்தார் ரங்கராஜ் பாண்டே, அவர் ஒரு தடவை வந்திருந்தார். பார்த்திபன் வந்திருக்கிறாரு. லிங்குசாமி டைரக்டர் வந்திருக்காரு. டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சினிமா லைன்லேருந்து நிறைய பேர் வந்து சொல்ல முடியாது. ரேட்டு ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். இப்போ தான் இன்றைக்கி தான் மட்டன் ரேட்டை வந்து விலை ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்லிட்டு 110 ரூபா இருந்ததை 140 ரூபான்னு ஏற்றி விட்டுருக்கு. கிலோவுக்கு 200 ரூபா கூட்டிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? போக முடியாது. மற்ற மீனெல்லாம் மற்ற கடையை வச்சு பார்க்கும்போது நம்ம கடையில் கம்மி தான் ரேட்டு. வஞ்சர மீன் மற்ற கடையில் 240 ரூபா இருக்குது. நம்மகிட்ட 140 160 ரூபா தான். குழம்புல போட்டோன்னா 140 ரூபா தான். இறா இதெல்லாம் வந்து இறா சொராப்பெல்லாம் 100 ரூபாய்க்கே கிடைக்கும். நல்லாவும் இருக்கும். மற்ற மாதிரி மற்றவங்களை விட நல்லா இருக்கும். அது என்னுடைய இது. நம்மகிட்ட இந்த கோலா உருண்டை, மீன் வறுவல், மட்டன் சுக்கா, சொராப்பு எல்லாம் லைக் பண்ணலாம். பிரியாணி புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவோம். மட்டன் பிரியாணி தான் மத்தியானம் மட்டும்தான் இருக்கும், இரவில் இருக்காது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஈவினிங்கில் ஆட்டுக்கால் பாயா இருக்கும். அது காலையில் டிஃபன் தான். அது அவ்வளோ இதாக இருக்காது. ஒன்லி சைவம் தான். அதில் நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்காது. மத்தியானமும் ஈவினிங் தான். ஈவினிங்கில் வந்து பரோட்டா, தோசை, மட்டன், சிக்கன், மீன், இறா. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆட்டுக்கால் பாயா. சண்டே ஈவினிங் லீவ். நாங்கள் லிமிட்டாக தான் வாங்குவோம். நேற்று வந்து ஒரு 5.5 கிலோ மீன் எடுத்தேன். அது இன்றைக்கி நைட் வரைக்கும் ஓடும். ஒரு வேளை இப்போ மத்தியானம் தீர்ந்துச்சுன்னா ஈவினிங் போய் திருப்பி வாங்கிட்டு வருவேன். ஈவினிங் வந்து சும்மா 1 கிலோ 1.5 கிலோ அப்படி வாங்கிக்குவேன். தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிக்குவேன். எல்லாமே அன்றைக்கி எல்லாரும் உள்ளது. வர்றவங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்ல மனசார அவரை வாழ்த்துட்டு போவாங்க. செய்கிறவர் அவர் தான். அங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. சப்போஸ் அன்றைக்கி அந்த பொருள் மீந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருவோம். அப்படி மீண்டும் இருந்துச்சுன்னா தூக்கி தட்டி போட்டுருவாங்க. அன்றைக்கி அன்னோட இவர் தான் புதுசாக வாங்கிடுறவர். இப்போ பேசின இருப்பார், அவர் தான் வாங்கின்னு வர்றவர். எல்லாமே வீட்டு பொருள். எதுவுமே இந்த கலப்படம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வீட்டு பொருள். மசாலா என்ன மிளகாத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி, மஞ்சள் தூள், அவ்வளோதான். இந்த ஒரிஜினல் பேர் வந்து சொல்கிறது காமாட்சி அம்மா அந்த ஹோட்டலு. அவர் எல்லாருமே நம்ம பேர் வச்சு கூப்பிட்றது டவுசர் ஹோட்டலு. ஏன்னா அவர் பேர் வந்து முழுசாக எனக்கு அவ்வளோவா வராது. எடுத்ததுமே அப்படி தான் சொல்லி கேட்டுக்கின்னு வருவாங்க. காரில், ஆட்டோவில் எல்லாருமே வெளியூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் அப்படி தான் கேட்டுன்னு வருவாங்க. நல்லா